ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பிஐயில் இருக்கிற ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் அண்ட் எஸ்ஐபி. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி, இந்த ஃபண்ட்ஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபண்ட்ஸில் என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அட்வான்டேஜஸ்லாம் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன, ஸோ 1 இயர்க்கான ரிட்டர்ன்ஸ் என்ன, ஸோ லாஸ்ட்டாக என்ன ரிட்டர்ன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இது ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் ஐ ரிஸ்க்கும் இருக்குது, ஐ ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த வந்து ஸ்மால் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் பைக், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் மேனுஃபேக்சர்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அது ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 5 to 10 இயர்ஸில் வந்து அதனுடைய பிஸ்னஸ் வந்து டாப்பில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஐ ரிஸ்க்கும் இருக்குது, ஐ ரிட்டர்ன்ஸும் இதில் இருக்குது. அடுத்து வந்து இதனுடைய ரிப்போர்ட் கார்டு, அதாவது பெஞ்ச்மார்க் அப்படின்றது ரிப்போர்ட் கார்டு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய ரிப்போர்ட் படி ஸோ 250 கம்பெனிஸில் வந்து இந்த ஸ்மால் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் TRI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணும்போது இது வந்து ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சீனிவாசன், பிரதீப் அண்ட் கேசவன், அவங்க தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 9 செப்டம்பர் 2009 தான் இந்த ஃபண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. அடுத்தது இதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 65% ஆஃப் கம்பெனிஸில் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூட்டபிள் ஃபார் இன்வெஸ்டர் ஸ்டே இன்வெஸ்டட் இன் அபோவ் 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் அதிகமான க்ரோத்தும் இருக்குது, அதிகமான ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ லாங் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணுறது இதில் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஏன்னா இவங்க வந்து ஸ்மால் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது கீ ஃபண்ட்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ். இதில் வந்து NAV, அதாவது அக்டோபர் 2025 படி ஒரு யூனிட்டுடைய வேல்யூ வந்து 196 கீ ஃபண்ட்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த கீ ஃபண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 196 ரூபாய் 196.30 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட் அசட் வேல்யூ NAV அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ NAV நெட் வேல்யூ அசெட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 196.30. ஸோ நீங்கள் 10,000 டிவைட் 196 அப்படின்னா ஸோ டோட்டலாக உங்ககிட்ட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50.94 யூனிட் வந்து உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த 54 ஒவ்வொரு மாதமும் ஸோ SIP பண்ணுறீங்க இந்த 10,000 அப்படின்னா ஸோ ஒவ்வொரு இந்த ஃபண்ட்ஸ் வேல்யூ ஸோ NAV வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய வேல்யூவும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் NAV அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிட் ப்ரைஸ் அப்படின்வாங்க. அடுத்தது ஃபண்ட் சைஸ் 35,245 கோடி. அதாவது ஃபண்ட் சைஸ் ஃபண்ட் சைஸ் அப்படின்னா அசட், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, AUM அப்படின்ட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டல் எவ்வளோ இன்வெஸ்டட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,245 பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 0.76. எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னா உங்களுடைய ஃபண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அது வந்து இயர்லி சார்ஜஸ் உங்களுடைய வேல்யூவில் 0.76 வந்து டைரக்ட் க்ரோத்தாக நீங்கள் டேரெக்டாக ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து 0.76 இருக்கும். சம் சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க. மினிமம் லம்சம் அமௌண்ட்டாக 5,000 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். SIP ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 500 வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் லோட் 1% எக்ஸிட் லோட் அப்படின்னா 1 இயர்க்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஃபண்ட்ஸில் வந்து கேன்சல் பண்ணி விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் 1% ஆஃப் சார்ஜஸை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் இருக்கிற அமௌண்ட்டை வந்து போடுவாங்க. ஸோ அதுதான் எக்ஸிட் லோடு. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்தவித சார்ஜஸும் இருக்காது. அடுத்தது ரிஸ்க் லெவல் பொறுத்த வரைக்கும் ஸோ வெரி ஹை லெவல். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அட்வைசர் பேஸ் பண்ணி நீங்கள் அட்வைசரை அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாக் பீரியட் அப்படின்றது இதில் லாக் பீரியடு உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ஓப்பன் அண்ட் எண்டு அந்த ஃபண்டு பேஸ் பண்ணி தான் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, ஸோ ஒவ்வொரு இயராக பேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 24.8% இருக்கும்.
தேர்ட் இயர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20.54% இருக்கும். ஃபிஃப்த் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20% அதாவது 20% வந்து 20.3% வந்து இருக்குது. டோட்டலாக சின்ஸ் இதை வந்து லான்ச் பண்ணதுலேருந்து ஆவரேஜாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19.3% தான் இதில் இருக்குது. அடுத்தது போர்ட்ஃபோலியோ பிரேக் டவுன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 65லேருந்து 70 ஸ்டாக்ஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக அந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மிட் கேப் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 15%, கேஷ் அண்ட் அதர்ஸ் 3% 5%. கேஷ் அண்ட் இந்த கேஷ் அண்ட் அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்கேஸ் வந்து ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாருன்னா இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் பண்ணிடுறாங்க உங்களுடைய ஸ்டாக்கை நீங்கள், அதாவது உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த டைமில் ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் 3 to 5%. ஸோ அதிலிருந்து எடுத்து அவங்க வந்து அதில் லெவல் பண்ணுறதுக்கு தான் இந்த கேஷ் அண்ட் அதர்ஸ் அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், அதேமாரி இண்டஸ்ட்ரியல், ஸோ கன்சியூமர் குட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் சர்வீஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஃபண்ட்ஸ் வந்து அவங்க மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ சீனிவாசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ ஹெட் ஆஃப் த ஈக்விட்டி. அடுத்தது ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூ ஸ்மால் கேப் கம்பெனிஸை தான் பேஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம சொன்னபடி சின்னதாக, அதாவது ஸ்மால் கம்பெனிஸில் தான் இந்த ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுற கம்பெனிஸில் அவங்க ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து லோவாக இருக்கலாம். ஸோ ஏன்னா அவங்க லோ வேல்யூவாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 5 to 10 இயர்ஸில் வந்து அது வந்து ஹையாகவும் மாறலாம். ஸோ அதனால் ஸோ அண்டர் வேல்யூவான கம்பெனிஸை சூஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹை ரிஸ்க்கும் இதில் இருக்குது. அடுத்தது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? ஸோ இதில் வந்து லாங் டர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அந்த ரிஸ்க் லெவலை வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20 to 30% மட்டும் இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸுக்கு மேலே இருக்க 10 இயர்ஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஹை ரிஸ்க் வந்து இருக்கும். அடுத்தது ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எஸ்பிஐடைய அஃபிஷியல் வெப்பேஜில் போய் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்பிஐ எம்எஃப், அதாவது mutualfund.com அப்படின்ற வெப்சைட்டில் விசிட் பண்ணலாம். அல்லது க்ரோ, அதுக்கப்புறம் தான் பேடிஎம் மணி, ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நம்ம எப்படி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மந்த்லி ஒரு 11 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது மந்த்லி 10,000 வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க 11 வருஷத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் வந்து 14,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபைனல் வேல்யூவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 78,24,844 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26.85% இதில் இருக்கும். ஸோ 11 இயர்ஸ் அப்படின்றது. இதில் ஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு அப்ரண்ட், அதாவது முன்கூட்டியே ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுதான் அப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது டேரெக்டாக நீங்கள் எஸ்ஐபி கூட நீங்கள் மந்த்லியோ அல்லது 5,000 or 10,000 கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 78 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் மந்த்லி 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 5,000, இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன்ஸ் வந்து 11 இயர்ஸ். ஸோ எக்ஸ்பெக்ட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26.85% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ அமௌண்ட்டுனா ஸோ 6,60,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த 11 வருஷத்துக்கு. அப்போ ஃபைனல் மெச்சூர்டு வேல்யூவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 38,90,000 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் கெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32,30,000 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் கெயினாக இருக்கும். ஸோ இந்த ஃபண்ட்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது எஸ்பிஐலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனி செக்ஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.